ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் உப்புமா செய்ய போகிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மா இப்போ அடுப்பில் சட்டி வச்சு காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரவை வர வரன்னு இருக்கக்கூடாது இல்லை, அதனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா செஞ்சால் கண்டிப்பாக ரசம் வச்சு ஆகணுங்க. இன்னைக்கு நான் ரசம் வைக்கல. அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த உப்புமாவில் ரவை உப்புமாவில் ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிக்கும். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொருத்தங்க வரமிளகாய் சேர்த்துவாங்க, நானுமே சேர்த்துவேன். இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு ஒரு ஆசை, அதனால பச்சை மிளகாய். கருவேப்பிலை சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னைக்கு எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு கருவேப்பிலை கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. பச்சை கலப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது மென்று சாப்பிட்றதுக்கு, அதனால நான் இன்னைக்கு போடலை. மா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் நீ 1/4 கிலோ ரவை தான் செய்ய போகிறேன், அதனால உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ரசம் ஊற்றி சாப்பிட்டா அந்த புளிப்புக்கும் இந்த ரவைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் உப்புமா கலருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ பாக்கெட் தான், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப நிறைய சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், அது கூழ் மாதிரி ஆயிரும், உப்புமா மாதிரி இருக்காது. இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். நம்ம ரவை சேர்க்கும் போது பார்க்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நான் உப்பு பார்த்துட்டேன், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதனால ரவையை ஒரு கையில் சேர்த்திக்கணும், ஒரு கையில் கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், கட்டி தட்டி போயிடும். இப்போ ரவை சேர்த்துட்டோம். கல்யாணமான புதுசில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்னா, அந்த ரவை கிளறது இந்த தண்ணிலாம் கொதிக்காதுங்க, அப்படியே போட்டு விட்டுருவேன். ரொம்ப பாவம் எங்கள் வீட்டுக்காரரு, ஏன்னா அப்படியெல்லாம் சமையல் செஞ்சு போட்டேன், அதையும் சமைச்சிட்டு சாப்பிடுவாரு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணால் சாப்பிட்டு தான் ஆகணும். பாருங்க, அப்படியே ரவை போட்டதுமே தண்ணி வத்திருச்சு பாருங்க. அந்த இடுக்கி கூடுமா, நான் சிம்மில் வச்சுக்கிறேங்க. கிச்சன்ல தான் இருக்கா? இல்லையம்மா, இங்க இருக்கு இங்கதான் இருக்கு.
பாருங்க, தண்ணி நான் வந்து கரெக்டான அளவு பதத்துக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மா ரவை கிளறும் போது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரவையை வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வறுத்து எடுத்துக்குவாங்க. நான் வந்து வறுத்து எடுக்கல. அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் வறுக்கலைங்க, சும்மா அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ரவை சேர்த்தனுமே வந்து தண்ணி வந்து வத்திருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லை, அதனால. ரசம் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் தான் வைக்கல. ஏன்னா ரசம் இப்போ மதியான சாப்பாட்டுக்கு வந்து நான் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேங்க. அதனால வந்து ரசம் வைக்கல. கொஞ்சமாக தான் ரவை கிளறி இருக்கேன். அதனால ரசம் வச்சா மிச்சமாச்சுன்னா வீணாக போயிடும்னு சொல்லி நான் வந்து ரசம் வைக்கலைங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. நேற்று வந்து அவர் ஒரு சிக்கன் செஞ்சு கொடுத்தாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவர் வந்து நான் செய்யும் போதெல்லாம் கறி இன்னும் வேகலைன்னு சொல்லுவார். நான் வந்து கோவப்பட்டேன். நேற்று வந்து எனக்கு அவர் சிக்கன் செஞ்சு கொடுத்தாரு. என்ன செய்யறது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்க, நம்மளோட உப்புமா வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமாவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துறது தான் அளவு. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா கூழ் மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. வெந்துருச்சுங்க. இது வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது வேகிறதுக்கு. பாருங்க, எண்ணெய் பக்குவம்லாம் அப்படியே கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் சித்தி வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உப்புமா கிளறிட்டு தட்டில் அழகாக போட்டு ஒரு ஓரத்தில் வந்து சர்க்கரை, இன்னொரு ஓரத்தில் வந்து வாழைப்பழம் வச்சுட்டு உப்புமா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வரவரன்றதுனால தொண்டையில் முரண்டுக்கும் இல்லைங்களா, அதனால சித்தி வந்து சாப்பிட்றத பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். வாழைப்பழத்தை தொட்டுட்டு தான் எங்கள் சித்தி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரசம் ஊற்றி ரசம் வந்து நல்லா அப்படியே அந்த ரவைக்கு மேலே, உப்புமாவுக்கு மேலே ரசம் இருக்கணும். அது பிணைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நான் சர்க்கரை அவ்வளோவா விரும்ப மாட்டேன். நல்லா காரசாரமாக இருக்கணும். இப்போ வந்து உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னங்க சாப்பிடலாமா? ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது, ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால சூடாக இருக்கும்போது சாப்பிடணும். சரிங்க, நான் போய் சாப்பிட்டு வர்றேன். நீங்களும் போய் எல்லாரும் சாப்பிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.